ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபரின் இப்ராஹிம் ரைசியின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், அவரின் உடலானது எப்படி மீட்கப்பட்டது? மேலும் மற்றவர்களின் உடல்கள் எல்லாம் எல்லோருடைய உடல்களும் மீட்கப்பட்டு விட்டதா? அது பற்றிய முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது நேற்றைய தினம் ஈரானில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் உட்பட மொத்தம் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த செய்தி ஈரான் நாட்டு மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. குறிப்பாக அசர்பைஜான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை சரிவான இடத்திலே அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானம் முழுவதுமாக எரிந்து போயிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இதில் அனைவருடைய உடல்களும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக ஈரான் ரெட் கிரசன்ட் சொசைட்டி அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அந்த ஈரான் ரெட் கிரசன்ட் சொசைட்டி அமைப்பு தான் இந்த மீட்பு பணியிலே அவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த அனைவருடைய உடல்களும் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உடல்களை அடையாளம் காண்பதில், அதாவது யார் யாருடைய உடல் எது என்பதிலே அடையாளம் காண்பதிலே தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. ஏனென்றால் உடல் பாகங்களை வைத்து இது இவருடைய உடல் தான் என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் அந்த உடல்கள் இல்லை. உடல்கள் எல்லாம் முழுவதுமாக தீயில் எரிந்து போயிருப்பதால் அதில் இவர்தான் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்வதிலே சிக்கல் நீடிக்கிறது. இருப்பினும் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட அனைவருடைய உடல்களும் தற்போது மீட்பு படையினரால் அந்த மலை சரிவான காட்டு பகுதியில இருந்து மீட்டு எடுக்கப்பட்டு தற்போது மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன. இதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்வதற்காக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த நிபுணர்களுடைய உதவியை கொண்டு யார் யாருடைய உடல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். ஆனால் தற்போதைய நிலையில் அனைவருடைய உடல்களை அவர்கள் மீட்டிருப்பதோடு அனைவருடைய உடல்களையும் தற்போது அவர்கள் மற்ற இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.